அப்ப நீங்க அன்னைக்கு பாடின உங்களுடைய அந்த ஃபெமிலியரான அந்த பாட்டை வந்து இப்ப பாட சொன்னா இன்னும் பயங்கரமா பாடுவீங்க. ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதையை நீ கேளையா, தூத்துக்குடி பொன்னையா நான் தூத்துக்குடி பொன்னையா, 5 பொண்ண பெத்தெடுத்த அரசன் கூட ஆண்டியா, வாழ்க்கையில போண்டியா, 8ஆவதா என்ன பெத்த எங்க அப்பனுக்கு தெரியல, சொக்கனம் அத சொல்லல சொக்கனம் அத சொல்லல, வளர்ந்து நிக்கிற தென்னையா வக்கனையா நான் நின்னே வக்கனையா நான் நின்னே, ஏழையும் கரை சேர்த்ததால ஏழரையாய் நானேன். எனக்கு ரொம்ப அதிகமா பாட முடியல, இருந்தாலும் அடுத்த வாரத்துல இன்னமும் முந்து சத்தி வந்து இன்னமும் கொஞ்சம் தெளிவாகவும் தைரியமாகவும் நம்பிக்கையோடவும் நல்ல ஆணித்தரமாகவும் பாடுவேன்னு சொல்லி. லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாடுற போது பாத்தீங்கன்னா அந்த முகத்துல அந்த சிரிப்பு இல்ல, பாடணும் அப்படின்னு பாடுனாங்க. இன்னைக்கு அவங்களா அந்த சிரிப்போட பாடுற அந்த விதம் வந்து நிச்சயமா அவங்களுக்குள்ள நிறைய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. எல்லாமே நம்ம ஒன்னும் பெருசாலாம் எதுவுமே பண்ணிடல, நீங்க எல்லாரும் சேர்ந்து மெசேஜா இருக்கட்டும் கமெண்ட்ஸா இருக்கட்டும் நிறைய பாசிட்டிவான எனர்ஜியை நீங்க கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே இந்த மேடத்தை வந்து ஓரளவு கொண்டுட்டு வந்துருச்சு. இன்னமும் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணிட்டு அவங்களை ஆரோக்கியப்படுத்தி ஒரு சில மாதங்கள்ல பழைய செல்வி அக்கா வந்து பாட்டுல கலக்க போறாங்க. ஆனா இந்த திரைப்பட துறையினர் வந்து அக்காவுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து விரைவில் அவங்களை வந்து புகழின் உச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் எங்க எல்லாருடைய விருப்பமும் ஆசையும்.